ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா CLRA அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும், உங்களுக்கான சம்பளம் 38,400க்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். முக்கியமாக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த ஒரு ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் கடைசி தேதி 16/2/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 days தான் டைம் இருக்குது. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்ததுன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்குன்னா CSIR, அதாவது சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து அந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சென்னை அடையாரில் தான் நமக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்க போகுது. என்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் அப்ளை பண்ண கடைசி தேதி 16/2/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக டெக்னீஷியன் அப்படின்ற கிரேட் 1லையும் கிரேடு 2லையும் 2 விதமான கேட்டகரியில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 41 போஸ்ட் இருக்குது. இதற்கான சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்டிங் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் மந்த்து சேலரியாக எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
38,483. இதற்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதில் போஸ்ட் வைஸாக என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் அதிலே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக் அப்படின்னு 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட் இருக்குது. 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுக்கப்புறம் அந்தந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா 10th முடிச்சுட்டு 2 வருஷம் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுதான் இதற்கு கேட்டிருக்காங்க. சேம் இதே மாதிரி லெபார்ட்ரி அசிஸ்டன்ட், கெமிக்கல் பிளான்ட் இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். 10th படிச்சிருந்தா போதும் நம்ம சொன்ன மாதிரி. இல்லை ஐடிஐ அந்த சர்டிஃபிகேட், அதாவது லெபார்ட்ரி அசிஸ்டன்ட், கெமிக்கல் பிளான்ட்டில் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிராப்ஸ்மேன் அதில் சிவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிசியோதெரப்பி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், நர்சிங் மிட்வைஃப், கேட்ரிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டன்ட், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேப் அனிமல் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரீடிங், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பர், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய விதமான கேட்டகரியில் 1 இல்லை 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 19 விதமான கேட்டகரியில் உங்களுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், அதே மாதிரி நிறைய இருக்குது. இதோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். அதுக்கு மேலே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய போஸ்டிங், அதாவது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை வச்சு இந்த போஸ்டிங்க்கு எல்லாமே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அதை தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயிலை கரெக்டாக ஃபில் பண்ணணும். லாஸ்ட் டேட்டு 16/2/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷனை ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஸ்டேஜ் 1ல் ட்ரேடு டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் OMR பேஸில் வைக்கிறாங்க. இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சாய்ஸ் தான். ஸோ இது ஒரு 10th பேசிக்ஸில் இருக்கும். ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அதுக்கப்புறம் அந்த பேப்பர் 1ல் என்னென்னலாம் இருக்கும், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கன்சர்ன் சப்ஜெக்ட், ஸோ இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் சொன்ன மாதிரி SC ST PWD உமன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ஜென்ரல், OPC, EWSல வரக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 500 rupees வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும், ஆன்லைனில் கட்டணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்லைனில் www.cliri.org அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கார்ட் காப்பி எதுவும் சென்ட் பண்ண வேணாம் அப்படின்றதும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான வேலைவாய்ப்பு. நிறைய பேருக்கு இந்த வேலைவாய்ப்பு இருக்குது தெரியாது. ஸோ அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு செலான் எடுத்து வச்சுக்கோங்க. கலர் ஃபோட்டோகிராஃபி பேஸ்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃபி ஆஃப் டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் வந்து அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் தேவைப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டு 16/2/2025. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மீட் ஆகிறவங்க உடனே இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.